ஆம்புலன்ஸ் கண்டனைப்பட்டியில் தலைகீழாக கவிழ்ந்து விபத்து, செவிலியர் உயிரிழப்பு. சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன்கோட்டை அருகே கண்டனைப்பட்டியில் இன்று அதிகாலை சுமார் 3 மணியளவில் தேவகோட்டை தனியார் மருத்துவமனை ஆம்புலன்ஸ் ஒன்று விபத்துக்குள்ளானது. மதுரையில் தனியார் மருத்துவமனையில் நோயாளி ஒருவரை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்துவிட்டு தேவகோட்டை நோக்கி செல்லும்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து 10 அடி பள்ளத்தில் தலைகீழாக கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் ஆம்புலன்ஸில் சென்ற செவிலியர் மாலா, வயது 45, சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஓட்டுநர் பெரியண்ணன் 45 வயது உடையவர் படுகாயங்களுடன் சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். விபத்து குறித்து காளையார்கோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து இன்று காலை சுமார் 7 மணியளவில் விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையில் ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் இருந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவித்தனர். விபத்து குறித்து தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்தும் 1 மணி நேரம் கழித்து தாமதமாக வந்ததால் பொதுமக்கள் உதவியுடன் விபத்தில் சிக்கியவர்களை மீட்டனர். இது ஃபயர் சர்வீஸ், ஃபயர் சர்வீஸ். அப்படியே மேலே ஏறுங்க, மேலே யாரும் வரீங்களா சார்? குறைகள் மலை இருந்தாலும் ஓடி இருக்கா.